வச்சுங்க. என்னை வச்சு பல கட்டுக்கதைகள், பல கற்பனைகள், எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும், சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு 1.5 வருஷம். நான் பத்திரிகையாளர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலை. என் மேலே கோபமாக கூட நீங்கள் இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, 15 வருஷமாக என்னை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கேன். எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது. இதுதான் உண்மை. எல்லாரு கூடயும் அண்ணன் தம்பியா, பண்பா, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்துலையும், எல்லா கட்சியினர் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னு. கிடையாது. எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னை பற்றி ஒரு தவறான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கலை. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாகவே நான் பண்ணல. அதுதான் உண்மை. நான் அப்படி பண்ணியிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவங்கள உழைப்பு. ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டில் இறங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள் என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன். நான் இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன், ப்ரெஸ் மீட்டில் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பேன். இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் என் மேலே இருக்கா? ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்த பண்ணியிருப்பேன்? அதனால அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அதை விட்டுருங்க. என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும். அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. என் தந்தைக்கு ரொம்ப நன்றி. எங்கள் தந்தை அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள். ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி. என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும். நான் அங்கேருந்து ஒரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிறேன். வட மாவட்டம் இல்லை, தென் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்தில இருந்து என்னோட தம்பிமார்கள், தங்கைமார்கள் அன்பு எல்லாருமே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சினிமா என்ன விட்டு போகுது, நான் சினிமா விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி அரசியல் என்னை விட்டு போகாது, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன். இதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம். மனசார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஐயா காடு வெட்டு குரு, அந்த காடு வெட்டி அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன். இவர் சொன்னோனே, சோலை வந்து சொன்னோனே எனக்குள்ள ஒரு, ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கூட நல்லா பழகிருக்காரு. அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே பண்ணேன் நான். அதில் ஒரு டைலாக் இருக்கும், ஒரு டைலாக் இல்லை பல டைலாக் கொடுத்துருக்காரு. இந்த ஆள் ரொம்ப மோசமானவங்க. அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி. இவர் ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு. சொல்ல ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கட்டு. நான் சொல்லிட்டேன் 40 கட்டு உனக்கு கொடுப்பாங்க. 9 கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளோ நாள் அந்த கஷ்டம், அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்க இவருக்கு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸு, பல பிரச்சனைகள். உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் ஒன்று சொல்றேன்.
இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும். இதுக்கு நான் உத்தரவாதம். மிரட்டி இருக்காப்புல படம். எனக்கு தெரிஞ்சு குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கவுண்டரு இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க, டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க, இப்ப காடு வெட்டிக்கு வருவாங்க. இந்த பேச்சை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிருப்பீங்க. நான் பேசுறதே நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு. போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன். ஸோ இதுல உழைச்ச எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம். இது வந்து வட மாவட்டம்னு இல்லை, மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம்லாம் கிடையாதுங்க. அது 100% வந்து 2 தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம். 2 பேருமே பெருமைப்படுவாங்க. பல விஷயங்கள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு. அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு, விடுங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்லா நடிச்சிங்க. என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர். என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மூர்த்தி தேவர் பங்காளி, கணேஷ் தேவர் பங்காளி. அதாவது என்னன்னா, நான் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்ச வேண்டி. ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பாக பேசலடா, எல்லாருமே ஒன்று தான். அதில் எந்த இதுவே மாற்றமும் கிடையாது.